because we are kings and our words matter. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பரப்பளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பரப்பளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா
கைவிடா நாமம், என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்மை தயவு செய்து எழுதி நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். விசுவாசிக்கிற நமக்கு இயேசுவின் நாமம் இன்பமான நாமம். அது சுகத்தின் நாமம், ரட்சிப்பின் நாமம், செழிப்பின் நாமம், ஆசீர்வாதத்தின் நாமம். அந்த நாமத்திலே இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. பிசாசுக்கு இந்த நாமத்தை கண்டாலே நடுக்கம், நமக்கு இந்த நாமத்தை கண்டாலே இன்பம். ஆமென். எல்லாரும் நாம் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை வென்றிட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே.
கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா 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 ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைன்னா ஒரு கொண்டாட்டம். அது எதை குறித்த கொண்டாட்டம்? இயேசுவை கொண்டாடுகிறோம். அதான் ஆராதனை. ஆராதனைன்னா நிற்கிறதில்ல. அந்த காலத்தில் அப்படியே வந்து எல்லாம் கவுந்துக்குவாங்க. தர வசதியாக போச்சு. அதுக்கு ஜபங்கிற பேரில் எல்லாம் அப்படியே கவுந்துக்கிட்டு இருப்பாங்க. கொண்டாட்டம்.
கொண்டாட வருகிறோம். ஆராதனை தான் கொண்டாட்டம். பாடல்கள்லாம் அந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதி. கைத்தட்டுறது இந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதி. கைகளை தட்ட சொல்லியிருக்குது, சத்தம் போட சொல்லியிருக்குது வேத வசனத்தில். ஏன்னா அது கொண்டாட்டம். என்னத்தை கொண்டாடுறோம்? இயேசு அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு ஒப்பான நாமம் ஒன்றுமே இந்த பூமியில் கிடையாது. எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் வல்லமையும் பெற்ற நாமமாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தும் உரிமை, ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நமக்கு சொந்தம். யூஸ் பண்ணிக்கின்றார். பவர் ஆஃப் பட்டனி கொடுத்தா மாதிரி என் பேரை யூஸ் பண்ணு, எப்போ வேணால் யூஸ் பண்ணுன்றார். நிறைய பேருக்கு இது யூஸ் பண்ணலான்னே தெரியல, யூஸ் பண்ணுறதே இல்லை. யார் யார் பேரையும் யூஸ் பண்ணுறோம். இவருடைய பேரை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இயேசுவின் நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் இந்த மேலான நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்கள் மேலும் அதிகாரம் உள்ள நாமமாக இந்த நாமம் இருக்கிறது. வியாதியின் மேலே யூஸ் பண்ணணும், குறைவின் மேலே யூஸ் பண்ணணும், நமக்கு வருகிற வாழ்க்கையின் சவால்கள் மேலே யூஸ் பண்ணணும், பிரச்சனைகள் மேலே யூஸ் பண்ணணும், தொல்லை கஷ்டங்கள் மேலே யூஸ் பண்ணணும், எல்லாத்தின் மேலே யூஸ் பண்ணணும் இந்த நாமத்தை. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இது கஷ்டங்களை போக்குகிற நாமம், வியாதியிலிருந்து விடுதலை கொண்டு வருகிற நாமம், சுகத்தை கொடுக்கிற நாமம், வெற்றியை கொடுக்கிற நாமம், ஜெயத்தை கொண்டு வருகிற நாமம். அன்பின் தேவானின் நாமம் வல்லபரா கிரமத்துருகம் அன்பர் நாமமேன் நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே அன்பின் தேவா எல்லாரும் பாடுவோம். சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்தர் நாடி ஓடும்
உயர்ந்ததே இயேசென்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனிம்மானுவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை இவர். உயர்ந்ததே இயேசென்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனிம்மானுவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசென்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனிம்மானுவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை இவர். எல்லாம் சேர்ந்து உயர்ந்ததே உயர்ந்ததே இயேசென்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனிம்மானுவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை இவர். உயர்ந்ததே இயேசென்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் தேவனிம்மானுவே மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை இவர். ஹல்லேலூயா. நாம் உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் உயர்ந்த நாமமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் அந்த நாமத்துக்கு, அதை பயன்படுத்த ஸ்லாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் எண்ணி பார்க்கிறோம். இந்த நாமத்திலே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் அந்த நாமம் உயர்ந்திருக்கிறது. அந்த நாமத்திலே எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாய் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும்.
உடைய நாமம் ஒவ்வொருவருடைய நாவிலும் இருக்கட்டும், உச்சரிக்கப்படட்டும். அது எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியும் ஜெயத்தையும் ஜனங்களுடைய நாமத்தில் எடுக்கட்டும் கர்த்தாவே. எல்லா கனத்தையும் மைமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் உடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. வெற்றி வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உமக்கே எல்லா கன மைமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். புதிதாக வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் ஆராதனைக்கு முதல் முறையாக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்து தயவுசெய்து உங்களுக்கு கரங்களை உயர்த்துங்கள். இன்றைக்கி தான் முதல் முறை இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறவங்க நன்றி. வெளியே உட்கார்ந்துருந்தாலும் சரி, உங்கள் கருத்தை நீங்கள் உயர்த்தலாம். தயவுசெய்து கருத்தை உயர்த்தி வச்சுருங்க. உதவியாளர் உங்களுக்கு ஒரு ப்ரோஷரை கொடுப்பார்கள். அதை பெற்றுக்கொள்ளும் வரையில் கருத்தை உயர்த்தி வச்சுருங்க. அதை வாங்கின பிறகு கையை கீழே போட்டுருங்க. அந்த ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். தயவுசெய்து அதில் உங்கள் பெயரை விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி, ஆராதனை முடிஞ்சு போகும்போது வெளியே புக் ஸ்டோரில் ஒரு தனி கவுண்டர் இருக்கும். அங்கே கொண்டு போய் அந்த வெள்ளை அட்டையை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு MP3 CD கொடுப்பாங்க. அதில் ஏறக்குறைய நம்முடைய போதகருடைய 10 செய்திகள் அடங்கியிருக்கும். அதோடு கூட வெற்றியும் வாழும் என்கிற நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை அதையும் தருவார்கள். தயவுசெய்து 2 பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பத்திரிகை உங்களுக்கு மாதந்தோறும் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான சந்தாவை செலுத்தினால் அது உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போது காணிக்கை சம்பாதத்தினால கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை சமாள கரத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டிலே எல்லாம் புரண்டோடும் வழிந்தோடும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் காணிக்கையின் மூலமாய் தசமாகத்தின் மூலமாய் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உங்கள் காணிக்கை சம்பாதிங்கள் செலுத்தலாம். கொடுக்கும்போது அறிவிப்பில் கவனிங்கள். தயவுசெய்து அந்த புரோஷரை வாசித்து பாருங்கள். அதில் சபை ஆராதனை நேரங்கள், நம்முடைய டிவி நிகழ்ச்சியினுடைய நேரங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு. நம்முடைய அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்கள் அதில் இருக்குது. ஆகவே அதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை நமக்கு உண்டு. காலையில் 3 ஆராதனை, மாலையில் ஒரு ஆராதனை, பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. அந்த நேரங்கள்லாம் அதில் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரிந்து பேசும் ஜெபம் இங்கு நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த எல்லாவற்றிலும் தவறாமல் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். டிவியில் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய காணிக்கை தசம்பாத்து மூலமாக கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டு ஆன்லைன் கிவிங் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆன்லைன் பார்க்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் எம்ஓ, டிடி அல்லது மணி ஆர்டர் மூலமாக உங்கள் காணிக்கை சம்பவங்களை கர்த்தருக்கு செலுத்தலாம். போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். அதன் பிறகு எபிரேயரிலேயே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அதன் பிறகு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. 3 வசனங்களை வாசித்தேன். ஏனென்றால் இந்த விசுவாச அறிக்கையை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த விசுவாசம் என்கிற விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற போதனையில் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். விசுவாசம் கிரியை செய்வதில் நம்முடைய நாவின் அறிக்கை மிகவும் முக்கியம்.
கர்த்தர் சொல்லிட்டாரு. அதை நான் இப்போது அவர் சொன்னதை நான் என் நாவினால் சொல்லும்போது தான் காரியங்கள் நடக்கிறது. அதான் சொல்கிறார் இல்லையா, என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வசனமும் அப்படியே இருக்குன்றார். மழை வர்றது போல் வந்து பூமியை நினச்சி முளை கிளம்பி விளைய பண்ணுறது போல் என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் இருக்குன்னார். அவருடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வந்துருச்சு. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வசனம் வந்துருச்சு. அது எதுக்காக வருது? அது ஏன் வருதுன்னா, சுகமாக்க, விடுதலையாக்க, வெற்றியை கொடுக்க, ரட்சிக்க, ஜீவனை கொடுக்க வார்த்தை அங்கேருந்து புறப்பட்டு வருது. கர்த்தர் வார்த்தையை ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்புகிறார். ஒரு வார்த்தை கூட வீண் போகிறதில்லை. வேதவசனம் வீணான வார்த்தைகளை குறித்து சொல்லுது பாருங்கள். வீணான வார்த்தை ஒன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம அவரை மாதிரி உண்டாக்கிட்டார். வீணான வார்த்தைகளை பேசும்படியாகலை. வீணான வார்த்தைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு நல்லதையும் பிறப்பிப்பதற்காக அல்லாமல் வேறு எதுக்காக பேசுகிற வார்த்தை, அதைத்தான் வீணான வார்த்தை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஐடில் வேர்டு, இன்னாப்ரேட்டிவ் வேர்டு. இன்னாப்ரேட்டிவ் வேர்டுனா எந்த விதத்திலும் கிரியை செய்து நல்லதை பிறப்பிக்காத ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வீணான வார்த்தை. அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுன்னு இருக்குது. நம்முடைய வார்த்தையினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் வார்த்தையினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் இருக்குது. ஏன் வார்த்தை அவ்வளோ முக்கியம்? ஒரு ஒரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க சொல்கிறாரு. ஒரு வார்த்தை கூட வீணாக இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா ஒரு தடவை வாயை திறக்கும் போதும் ஏதோ ஒன்றை பிறப்பிக்க தான் தேவன் பேசுகிறார். ஏதோ ஒன்றை நடப்பிக்கும்படியாக அவருடைய வார்த்தை பேசப்படுகிறது. வீணாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசுகிறதே கிடையவே கிடையாது. அப்போ மனுஷர்களும் அப்படி தான் நல்லதை மட்டுமே பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்கினார். உண்டாக்குனதெல்லாம் நல்லது. நல்லது நல்லதுன்றது 7 தடவை வருது. நல்லது என்று கண்டார். நல்லதை மட்டுமே உண்டாக்கினார். நாமும் நல்லதை மட்டுமே உண்டாக்க முடியாதான் நமக்கு நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையிலே, வாயில் அதிகாரம் உள்ளவர்களாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். நாவிலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாவு பிறப்பிக்கிறதா இருக்கிறது. நல்ல காரியங்களை பிறப்பிக்க மட்டுமே பேச வேணும் என்கிறது தான் தேவனுடைய சட்டம். அப்போ பாருங்கள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பிச்சிட்டார். சுகமாக்க, விடுதலையாக்க, வெற்றியை தர, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பிச்சிருக்காரு. இங்கே இருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்று கூட வீணான வார்த்தைகள் கிடையாது. எல்லாத்தையும் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார். அது மழை பூமியை நினச்சி முளை கிளம்பி விளைய செய்கிறது போல் ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தான் அனுப்புகிறார். சும்மா அனுப்புறது இல்லை. அப்போ அதை நடப்பிக்கும்படியாக நாம் ஒன்றை செய்ய வேணும். நாம் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை எடுத்து இப்போது பேச வேண்டும். அதுக்காக இந்த 3 வசனங்களை வாசித்தேன். ஏன்னா இந்த விசுவாசியின் அறிக்கைன்னா என்னென்னு நாம் புரிந்து கொள்ள வேணும். நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள் இருக்குது. நிறைய பேருக்கு விசுவாசிக்குன்னு ஒரு அறிக்கை இருக்குதுன்னே வழங்குறது இல்லை. பாருங்கள், பாவ அறிக்கைனா வழங்குது கிறிஸ்தவ ஜீவியத்தில். பாவம் செய்தால் பாவத்தை அறிக்கை செய்யணுன்றது. ஆனால் ஒரு விசுவாசின் அறிக்கை என்ன? எந்நேரமும் நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறதில்ல, பாவம் செய்யும்போது செய்கிறோம். விசுவாசின் அறிக்கை என்ன? நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும்னா எந்நேரமும் அதை சொல்லிகிட்டு இருக்க கடவும், எந்நேரம் அதை பிடித்து கொண்டிருக்க கடவும், எந்நேரமும் அதை நம்முடைய நாவிலிருந்து விட்டு விடாமல் இருக்க கடவுள்னு அர்த்தம். உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். வேறு எதுவும் பேச வேணாம். இதுக்கு வார்த்தைக்கு எதிராக எதுவும் பேச வேணாம். அவர் கொடுத்துருக்கிற நம்பிக்கை, அவர் கொடுத்துருக்கிற விசுவாசம், அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அதுக்கு விரோதமாக எதுவும் பேச வேணாம். எப்போதும் அவர் சொன்னதே பேசி கொண்டிருக்க கடவுள், அதிலேயே உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவுள்ன்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது. அதனால 3 வசனத்தை வாசித்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, இது ஏதோ மனுஷனுடைய போதனை, விசுவாச அறிக்கைங்கிறது ஏதோ மனுஷர்கள் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச போதனை நினைக்கிறாங்க. கிடையாது. மறுமலர்ச்சி காலத்தில் மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன் அப்போவே சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவமே ஒரு மாபெரும் அறிக்கைன்னு. ஏன் அது மாபெரும் அறிக்கை? பாவத்தை அறிக்கை செய்கிறதுனால இல்லை. கிறிஸ்தவம் ஏன் மாபெரும் அறிக்கை? ஏன்னா நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்கள். எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறவர்கள். இந்த 3 வசனம் வாசித்தேன். இன்னொரு வசனம் காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லியிருக்குது. நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம். இருக்கீங்களா? விசுவாசத்தின் ஆவி அது எப்படிப்பட்ட ஆவி? எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் பேசுகிறோம்.
எதையோ பேசிகிட்டு இருக்கிறது விசுவாசி கிடையாது, அது விசுவாசத்தின் ஆவி கிடையாது. த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்து ஒவ்வொரு விசுவாசிகளையும் இருக்கணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்து பார்த்தாலே தெரியணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எதை விசுவாசிக்கிறார்களோ அதை தான் அவர்கள் பேச வேண்டும். நான் குப்பை, நான் தூசி, நான் பூச்சி, நான் புழுன்றதை பேசிக்கிட்டே இருந்தா, நான் ஒருத்தர் கேட்டேன், அதை தான் விசுவாசிக்கிறீங்களான்னு. இல்லை பிரதர், அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சும்மாலாம் சொல்லக்கூடாது. எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் சொல்லணும். சும்மா சொல்கிறேன்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எதை விசுவாசிக்கிறோமோ டெலிபரேட்டாக பேசணும். டெலிபரேட்டானா ஒரு காரியத்தை பேசணும்னு அறிஞ்சு வச்சு பேசுகிறோமே ஒழிய ஏதோ வாயில் வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன், என் வாயில் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற இது விசுவாசிக்கு நல்லதே கிடையாது. அப்படி பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் அப்படி பேசக்கூடாது. எப்போவுமே டெலிபரேட்டாக பேசணும். ஏதோ ஒன்றை நடப்பிக்கும்படியாக, ஒரு நல்ல காரியத்தை உண்டாக்கும்படியாக, உருவாக்கும்படியாக, ஒரு நல்ல காரியத்தை பிறப்பிக்கும்படியாக என்ன நடக்கணுமோ அதை பேசணும், என்ன தீர்வோ அதை பேசணும், எது பதிலோ அதை பேசணும், எது விமோச்சனமோ அதை பேசணும். அதுதான் பேசணும்னா இல்லை பிரச்சனையை பேசணும்னு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு இருக்குதுன்னு? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படி பேசணும்னு இருக்குது. சரி, இங்கே 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3:1 சொல்லியிருக்கிறது, கன்சிடர் த ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ஆர் கன்ஃபெஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கவனித்து பாருங்கள். அதை கவனிக்க போகிறோம் இன்னைக்கு. அவரை கவனித்து பாருங்கள். என்ன கவனிக்கிறது? அவரில் 2000 வருஷமாக அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு வேலையில் இருக்கிறார். 2000 வருஷமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பிரதான ஆசாரியராக நமக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியர் இருந்தாங்க. போன வாரத்தில் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் அவர் ரத்தத்தை தெளித்து பாவ நிவாரணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணான் பிரதான ஆசாரியன். அதே போல் இயேசுவும் அவரே தேவாட்டுக்குட்டியாகி கல்வாரி சிலுவையில் மரித்து அவருடைய ரத்தத்தையே எடுத்துக்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் அவருடைய ரத்தத்தையே பிதாவினிடத்தில் பிதாவின் முன்பாக சமர்ப்பிக்கிறார். எதுக்கு? ஒரு சட்டப்பூர்வமான ஒரு காரியம், ரட்சிப்பு என்கிறது. நிறைய பேர் சில நேரத்தில் நான் பேசுகிறத கேட்டு சொல்லுவேன், சட்டங்கிட்டம் படிச்சிருக்கீங்களான்னு. சட்டம் படிக்கல, பைபிள் படிச்சிருக்கேன். பைபிளே ஒரு சட்ட புஸ்தகம் மாதிரி தான். அவர் நியாயாதிபதி, பிசாசு குற்றஞ்சாட்டுகிறவன், நான் குற்றவாளி, இயேசு வழக்கறிஞர். இப்படி தான் போகுது பைபிள். பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் எனக்கு வழக்கறிஞரா. நான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம்லாம் வாசித்து காமிச்சேன் இல்லையா? அந்த தேவனுடைய சமூகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. அங்கே இருக்கிறதுல என்ன? இயேசு இருக்கிறார். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தமும் அங்கே தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எவிடன்ஸ். அது கோர்ட்டில் எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. எவிடன்ஸ் என்ன? அது இவன் தான் கொலை செஞ்சான், இந்த கத்தியில் தான் குத்தினான்றதுக்கு எவிடன்ஸு. இதுதான் நடந்ததுன்றதுக்காக எவிடன்ஸ், ஆவணங்களை கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் இல்லையா? அப்போ ரத்தம் ஏன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுனா அதுதான் ஆவணம், அது எவிடன்ஸு. என்ன எவிடன்ஸு? இவனுடைய பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதற்குரிய தண்டனை மரணம். இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். மரணத்தை அனுபவித்து விட்டார். அவர் இரத்தத்தை சிந்தினார்ன்றதுக்கு அடையாளம் தான் இந்த ரத்தம். பிதாவுடைய சமூகத்திலே, பரலோகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, சிங்காசனத்துக்கு முன்பாக ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலான காரியங்களை பேசுகிற அந்த ரத்தமே வைக்கப்பட்டிருக்கிறதாம். கோர்ட் சீனை விவரிக்கிறார். நியாயாதிபதியாகி தேவன் உட்கார்ந்துருக்கிறார். வழக்கறிஞராக இயேசு இருக்கிறார். குற்றஞ்சாட்டுகிற பிசாசு இரவும் பகலும் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கிறான். நீதிமானாக்கப்பட்ட நான் அங்கே அவருக்கு முன்பாக நிற்கிறேன். எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். எவிடன்ஸ் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தான் அதை வர்ணிக்கிறது பாருங்கள். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இயேசு இருக்கிறார். இஸ் அவர் ஹை ப்ரீஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு வேலையில் அவர் இருக்கிறார். ஆரம்பத்தில் பாருங்கள், அவர் சிருஷ்டிகராக இருந்தார். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்குனார். உண்டாக்கடவுன்னு சொல்லி உண்டாக்குனார். இப்போ சிருஷ்டிகராக இல்லை, இப்போ என்னவா இருக்கிறாரு? பரிந்து பேசுகிறவராய்
இருக்கிறார். இப்போ அவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அது மாதிரி சொல்கிறது இல்லை. இப்போ அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, உண்டாயிற்றெல்லாம். இப்போ நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இங்கே வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய செழிப்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக என்னெல்லாம் சொல்லணுமோ, என்னெல்லாம் வார்த்தையை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி வைத்து விட்டார். அதெல்லாம் இங்கே எழுதி நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்கிறத சொல்லிட்டார். இப்போ நம்மளையும் இப்போ உண்டாக்கிட்டார். முதல்ல ஏன் அவர் பேசினார் அதை காமிச்சேன். 1ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஏன் அவர் சொல்ல வேண்டியதாக போச்சு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏன்னா மனுஷன் இல்லை. மனுஷனை உண்டாக்கின பிறகு மனுஷனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். மனுஷன் தான் இப்போ சொல்லணும். என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார், இங்கே எழுதி கொடுத்தாச்சு. இப்போ நாம் சொல்ல வேண்டும். இப்போ நம்முடைய பொறுப்பாக அது இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து நாம் தான் இப்போ பேச வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே நான் சொல்லும்போது பரலோகமே என்னை பேக்கப் பண்ணுகிறது. காமிச்சேன். தேவதூதரெல்லாம் கூட அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறார்கள். பரலோகமே நம்மளை பேக்கப் பண்ணுது. எதுக்கு? நான் தேவன் சொன்னதை நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறாரு? ரட்சிப்பின் வேலை முடிஞ்சிருச்சு, மீட்பின் கிரியை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள், உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் இவைகளை தான் நாம் அறிக்கை செய்ய வேணும். இதுதான் விசுவாசியினுடைய அறிக்கை. விசுவாசியினுடைய அறிக்கை. இதில் 4ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சொல்லியிருக்கிற விதத்தை பாருங்கள். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போனேன். அதெல்லாம் விவரிச்சுட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. வானங்கள் வழியாய் இவர் பரலோகத்துக்கே போயிருக்கார். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் போகிற இல்லை, ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறார் அவர். இவர் பரலோகத்துக்கே போயிட்டார். அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். பழைய ஏற்பாட்டு ஆள் பிரதான ஆசாரியர் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துகிட்டு போனார். இவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்குள்ளே இல்லை, பரலோகத்துக்கே, தேவனுடைய பிரசன்னத்துக்கே போய்விட்டார் அப்படிங்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவும். அங்கே தேவகுமாரன் சொல்லியிருப்பாருங்க. அதை பற்றி சில காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் இங்கே கூட தேவகுமாரன்றார்? இந்த பிரதான ஆசாரி யாருன்னு சொல்கிறார்? தேவகுமாரன். ஏன் அது ரொம்ப முக்கியம்? இந்த தேவகுமாரன்றதுனால என்ன? 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு பார்ப்போம். 1ஆம் வசனம் பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்போ கவனிங்க. இவரை யார? இந்த குமாரனை, இந்த தேவகுமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் என்ன பண்ணிட்டாராம்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறாராம். யாரை? இயேசுவை. இப்போ சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்திருக்கிறார். முதல்ல யாரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்? ஆதாமை உண்டாக்கி அவனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இல்லையா? ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள். எல்லாத்துக்கு மேலே நீதான் அதிகாரின்னார். நீதான் எல்லாத்துக்கு மேலே இருக்கிறன்னார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அவன். ஆதாமை உண்டாக்கினார். அவன் தான் கெட்டு போனான், அவன் தான் பாவம் செஞ்சான். அது மூலமாக மனுவர்க்கமே தேவ ஆசீர்வாதங்களை இழந்து பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. இப்போ மீட்பில் என்ன பண்ணுறாரு? அவருடைய குமாரனை மாம்ச ரூபத்தில் அனுப்புகிறார். இப்போ மனுஷனா இவருக்கு 2ஆம் ஆதாம்னு பேர் வச்சுருக்காரு. அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அப்படி தான் சொல்கிறார். 2ஆம் ஆதாம். ஆதாம் ரொம்ப முக்கியம். சிலர் சொல்லிடுறாங்க ஆதாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லிடுறாங்க. அது அவன் உண்மையாகவே ஆதாம்னு ஒருத்தர் இருந்தானான்றது பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது, ஆதாம்னு ஒருத்தர் இருந்தான். இயேசு 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் ரொம்ப அடிப்படை சத்தியம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இயேசு 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா முதல் ஆதாம் சொதப்பிட்டான், கெடுத்துட்டான். இப்போது இயேசு 2ஆம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார் 1 கொரிந்தியர் 15. இப்போ இவரை சுதந்திரவாளியாக நியமிக்கிறார். யாரை? இந்த இயேசுவை சுதந்திரவாளியாக நியமிக்கிறார்.
ஏன் இவரை சுதந்திரவாளியை நியமிக்கிறார்? இவர் நம்மை போல ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர், மாம்சம் ரத்தம் எலும்பும் உடையவர், ஒரு மனுஷன். இவரை சுதந்திரவாளியாக நியமித்து அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுறாரு? உடன் சுதந்திரராய் நியமிக்கிறார். இப்போ பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்களாம் புத்திரராயிட்டீங்கன்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ கவனிங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. என்னவா? சுதந்திரருமாமே. எப்படி சுதந்திரரானோ? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அங்கேயே நிறுத்துங்க. அப்படியே, பிள்ளைகளானால் சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். கிறிஸ்து யார்? சர்வத்துக்கும் சுதந்திரர். முதல் மனுஷன் கெடுத்து போட்டான். இப்போ ரெண்டாவது மனுஷன் கெடுத்து போட முடியாத ஒரு மனுஷன், தேவகுமாரன். இவர் எந்த பிசாசு எப்படி சோதிச்சாலும் இவர் கெடுத்து போடவே முடியாது. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராய் இவர் நிரூபிக்கப்பட்டார். இவர் இனிமேல் தொலைக்கவே முடியாது தேவ ஆசீர்வாத மனுஷன், இனிமேல் இழந்து போகவே முடியாது. அந்த விதத்தில் இந்த 2ஆம் ஆதாம் என்கிற இந்த இயேசுவை நம்மை போல மாம்சம் ரத்தம் எலும்புடைய ஒரு மனுஷனாக அவரை இந்த பூமியில் அனுப்பி அவரை எல்லாவற்றுக்கும் சர்வத்துக்கும் சுதந்திரராக்கி நம்ம என்ன பண்ணிட்டாரு? ஜாயிண்ட் ஏராக அவரோட சேர்த்து விட்டுட்டார், நாம் தொலைச்சிடாதபடிக்கு. எனக்கு ஒரு ஆள் தெரியும், நிறைய சொத்துக்கள் இருக்குது அவருக்கு, பல பிள்ளைகள் இருக்காங்க, ஏராளமான சொத்துக்கள். அந்த சொத்துக்களில் அதில் ஒரு பிள்ளை பாருங்கள், கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. ஒரு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த பிள்ளைக்கு சொத்தை எழுதி கொடுத்தா இவர் எங்கேயாவது எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். அந்த மாதிரி பிள்ளை யார் வேணால் கையெழுத்து வாங்கிடலாம், யார் வேணால் அதை பிடுங்கிட்டு விட்டுடலாம். அதனால் அந்த ஞானமுள்ள அந்த தாப்பை என்ன பண்ணார் தெரியுமா? இருக்கிறதுலே கொஞ்சம் ஞானமான பிள்ளை எதுன்னு பார்த்து, உஷாரான பிள்ளை எதுன்னு பார்த்து சொத்துக்களை 2 பேர் மேலேயும் ஜாயிண்ட்டாக எழுதி கொடுத்துட்றாரு. ஏன் ஜாயிண்ட்டாக எழுதி கொடுத்துட்றாரு? அந்த ஞானமுள்ள பிள்ளையுடைய கையெழுத்து இல்லாமல் இந்த ஞானம் இல்லாத பிள்ளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கையெழுத்து இருந்தால் தான் இதை விற்க முடியும். கோத்து விட்டுறாரு 2 பேரையும் ஒன்றா. ஏன் கோத்து விட்டுறாரு? ஏன் இவர் கொடுக்க வேண்டியது இவருக்கு தனியாக கொடுத்துட வேண்டியதானே? கிடையாது. ஏன் கோத்து விட்டுறாரு? எப்படி கோக்குறாரு பாருங்கள். யாரோட கோக்குறாருன்னா ஞானம் மட்டும் இல்லை, யாரோட கோக்குறாருன்னா இந்த சொத்தை பிடுங்கிட்டு அவர் ஏமாத்தாத ஆளாக இருக்கணும். அவருக்கு ஏற்கனவே நிறைய இருக்கணும். இந்த சொத்து ஒரு பெரிய இது இல்லை, எனக்கு என்னால் நல்லா சம்பாதிக்க முடியும், என்னால் நல்லா முன்னேறி செல்ல முடியுன்ற அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும். இந்த சொத்துக்கு ஆசைப்படாத ஆளாக இருக்கணும். இந்த பையனுடைய சொத்துக்கு ஆசைப்படாத ஆளாக இருக்கணும். அங்கேருந்து பிடுங்குற ஆளாக இருக்கக்கூடாது, அவனுக்கு கொடுக்குற ஆளாக இருக்கணும். எப்படி கோக்குறாரு பாருங்க. அதனால் வீட்டிலே இருக்கிற நல்ல வசதியான நல்ல அறிவுள்ள ஒரு பிள்ளைய எடுத்து இந்த வசதி இல்லாத கொஞ்சம் ஞானம் இல்லாத எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத அந்த பிள்ளையோட கோத்து விட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குறார். எந்த பிள்ளைக்கு? ஒன்றும் தெரியாத பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குறார். என்றைக்குமே சொத்துக்களை இழக்காமல் என்றைக்குமே நல்ல விதத்தில் வாழும்படியாக ஒரு இதை உண்டாக்குறார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரலோக தகப்பன் அப்படிப்பட்டவர். உங்களுடைய சொத்து இயேசுவுக்கு தேவையில்லை. இருக்கீங்களா? அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர். அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, எபிரேயர் 1:2 அப்படி தான் சொல்லியிருக்கு. அவர் எல்லாத்துக்கும் சுதந்திரன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அவர் தான் உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தாவே அவர். அவருக்கு இங்கே எதுக்கும் அவர் ஆசைப்பட போகிறதில்லை, உங்களது அவர் எடுத்துக்க போகிறதே கிடையாது. இவர் என்ன பண்ணார்? அவரை அனுப்பிச்சு அவரை எல்லாத்துக்கும் சுதந்திரராக்கி தேவனுடைய சகல சொத்துக்களுக்கும் சகல நன்மைக்கும் இயேசுவை சுதந்திரராக்கி நம்மளை என்ன பண்ண போகிறார்? நம்மளை என்ன பண்ணார்? நம்ம தான் ஆதாம் வர்க்கமாச்சே.
நம்ம தான் அந்த பேக்குங்க. நம்ம தான் கொடுத்தா தொலைச்சி போட்டுற ஆளுங்க, கொடுத்தா அடமானம் வைக்கிற ஆட்கள், கொடுத்தா கையெழுத்து போட்டு எவனா காசு கொடுத்தானா வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டு விட்டு தெருவில் நிற்கக்கூடிய ஆட்கள், இழந்து போகக்கூடிய ஆட்கள். ஆதாம் ஏற்கனவே அதை நிரூபிச்சிட்டான். இழந்து போகக்கூடிய ஆட்கள். இனிமேல் இழக்காமல் பண்ணணும். என்ன பண்ணிட்டாரு? நம்ம சொத்துக்கு ஆசைப்படாத ஒருவர் வேணும். அது யார்? இந்த உலகத்தில் யாரும் அப்படி கிடையாது. எவங்க கூட கோத்து வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண் என்ன பண்ணும்? நம்ம சொத்து மேலே தான் வரும். இதில் கொஞ்சம் நம்ம அடிச்சிக்கலாமேன்னு தான் வரும் இல்லையா? சேஃபே கிடையாது. அது யாரையும் நம்ம அப்படி பண்ண முடியாது. எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். அதனால் என்ன பண்ணுறாரு? தம்முடைய குமாரனையே மனுஷனாக அனுப்பி எல்லாத்தையும் உண்டாக்குன, சர்வத்தையும் உண்டாக்குன இந்த சர்வ லோகாதிபதி அவரையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரையே எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக்கி அவரோட நம்மளை ஜாயிண்ட்டாக விட்டுறாரு. இருக்கீங்களா? நம்மளை சேர்த்து விட்டுறாரு. எப்படின்னா, நான் எவ்வளவு பேக்காக இருந்தாலும், பேக்குன்னா விளங்குதா உங்களுக்கு? நான் மெட்ராஸ்காரன். நான் எவ்வளவு பேதையாக இருந்தாலும், இப்போ பியூர் தமிழும் தெரிந்து பாருங்கள், வருது, லேசாக வருது. எவ்வளவு பேதையாக இருந்தாலும், ஞானம் இல்லாமல் இருந்தாலும், கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த ஞானமுள்ள இந்த தேவனோடு என்னை கொண்டு போய் இணைத்து வைத்து விட்டது. தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் அவர் சொந்தக்காரர். இயேசு என்கிற மனிதன் என்னை போல ஒரு தாயின் வயிற்றில் இந்த உலகத்தில் பிறந்தவர். பெத்லஹேம் என்னும் ஊரில் பிறந்தவர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர். என்னுடைய மூத்த சகோதரர். அவரோட என்னை நினச்சி வச்சுட்டார். ஆதாம் என்ற முப்பாட்டம் எல்லாத்தையும் தொலைச்சி போட்டான். இப்போ 2ஆம் ஆதாமாகி இந்த இயேசுவில் எல்லாத்தையும் வைத்து அவரை சுதந்திரராக்கி, சர்வத்துக்கும் சுதந்திரராக்கி, என்னை உடன் சுதந்திரராக அவர் ஆக்கிவிட்டார். இதுதான் நம்ம பொசிஷன் இன்னைக்கு. அதனால தான் என்ன சொல்லியிருக்குது? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எபிரேயரில் இப்போ விளங்கும் பாருங்கள். வானங்களின் வழியாய் பாருங்கள், ஒரு காரியத்தை விளக்கும் போது தான் எல்லாம் விளங்குது. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசுவின் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். ஏன் தேவகுமாரனை இங்கே கொண்டாடுறாரு? தேவகுமாரன் என்கிற அந்த வார்த்தை ஏன் இங்கே வருதுன்னா, இந்த தேவகுமாரன் தான் சர்வத்துக்கு சுதந்திரர். இந்த தேவகுமாரனோடு சேர்ந்து நானும் எல்லாத்துக்கும் சுதந்திரராக இருக்கிறேன், உடன் சுதந்திரா இருக்கிறேன். அவரோடு கூட ஜாயிண்ட்டாக எனக்கு எல்லா சொத்துக்களும் எல்லா நன்மைகளும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அறிக்கை செய்கிறேன். நான் அறிக்கை செய்கிறேன்னா எதை அறிக்கை செய்கிறேன்? எல்லாம் எனக்கு சொந்தம். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்று எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதமும் அதிகாரங்களும் ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு சொந்தமாக இருக்கிறது. அவரோடு கூட உடன் சுதந்திரராய் நான் இருந்து வருகிறேன் என்கிறது தான் நான் அறிக்கை செய்கிறேன். அந்த அறிக்கையை தான் நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். தேவகுமாரனாகிய பிரதான ஆசாரியர் எனக்கு இருக்கிறபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், ஒருபோதும் எதையும் இழக்க முடியாதவர், ஞானம் உள்ளவர், பாவம் செய்யாதவர், எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு, அதுக்கு பின்னால் உள்ள வசனத்தில் வருது, எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கை, நான் பண்ணுற அறிக்கை என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட எல்லா தேவ ஆசீர்வாதங்களுக்கும் உடன் சுதந்திரராக இருக்கிறேன். எல்லாம் எனக்கு சொந்தம். தேவ ஆசீர்வாதம் அனைத்தும் எனக்கு சொந்தம். நான் அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. சந்தேகமே இதை யாரும் எடுத்துகிட்டு போட முடியாது, இதை யாரும் ஏமாற்ற முடியாது. அவரோட ஜாயின் பண்ணி விட்டார் கர்த்தர். எல்லாம் எனக்கு சொந்தம் என்கிறத உறுதியாய் நான் அறிக்கை செய்ய வேண்டும். இருக்கீங்களா? எல்லாமே நமக்கு சொந்தம். சர்வத்துக்கும் அவர் சுதந்திரர், நான் உடன் சுதந்திரர், ஜாயிண்ட் ஏர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்குது. அப்போ நான் தான் ஜாயிண்ட் ஏர்ன்றதை அறிக்கை செய்யணும் ஒவ்வொரு நாளும். நான் பிச்சைக்காரன்றதை அறிக்கை செய்துட்டு இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி பூச்சி புழு குப்பை இதெல்லாம் அறிக்கை செய்யக்கூடாது, நியாயமற்றது. என்னென்ன அறிக்கை செய்யணும்? எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு சொந்தம், எனக்கு குறைவே இல்லை, நான் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. அவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், அதனால் ஒன்றுக்கு நான் குறைவுபடவே
மாட்டேன். அவருடைய ஞானமாக இருக்கிறார். ஆகவே நான் முற்றும் ஜெயங்கொள்கிறவனாக இருக்கிறேன். எனக்கு எதுக்குமே குறைவே கிடையாது. நான் பயப்படுவதே கிடையாது. ஏன்னா என்னுடைய இயேசு என்னோடு கூட அவர் எப்போதும் இருக்கிறார். இதை நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய எல்லா பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்கள் எல்லாத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன். இருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அறிக்கை செய்கிறேன். இப்போ வாக்கு தத்தங்கள்லாம் இப்போ அர்த்தமுள்ளதாகிடுச்சு பாருங்கள். வாக்கு தத்தங்கள்லாம் லேசான காரியம் கிடையாது. அவைகளெல்லாம் என்னுடையது. அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்கு தத்தத்துக்கு கூட நோனே கிடையாது. எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் என்ன பண்ணுகிறேன்? எல்லா வாக்கு தத்தத்தையும் எடுத்து அறிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு தடவை வாக்கு தத்தத்தை பார்க்கும்போதும் நான் அதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இதனால தான் வேதவசனம் சொல்லுது. சொல்லுங்கள், திருப்புங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். எதனால் புசிப்பான் நன்மையை? வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஏன்னா கர்த்தர் அப்படி வச்சிட்டார். வேர்வையின் விளைவாக நன்மைகளை புசிப்பான்னு இப்போ சொல்லலை. கடின உழைப்பின் மூலமாக நன்மையை புசிப்பான்னு சொல்லலை. வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இது ஒரு நியதியாக கர்த்தர் வச்சிட்டார். இப்போ இதை அறிக்கை செய்யணும். இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற சகல பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்கள் உரிமைகள் ஆசீர்வாதங்கள் அதிகாரங்கள், நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் நான் அறிக்கை செய்யணும். அதனால தான் அந்த 5 ப்ராட் ஏரியாஸ் 5 காரியங்களை குறித்து நான் அறிக்கை செய்யணும்னு அந்த இதெல்லாம் கொடுத்தேன் நான், இல்லையா? சரி, இப்போ சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் வேதவசனத்தில். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது இந்த அறிக்கை தேவைதானா? இப்படிலாம் நான் அறிக்கை செய்யணுமா? வாய் திறந்து நான் சொல்லணுமா? சொல்லனா கிடைக்காதா? சிலர் கேட்குறாங்க பாருங்கள், சொல்லனா கிடைக்காதா? இதெல்லாம் இந்த பிரசங்கியாருங்க பண்ண வேலை. இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. அதுக்கு தான் இத்தனை வசனம் வாசித்து காமிக்கிறேனே, நான் சொல்லலை. திருப்புங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். கடகன் போனேன். ஏன்னா நிறைய உதாரணங்கள் சொல்ல போகிறேன். 17ஆம் அதிகாரத்தில் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, உன்னை ஒரு விதவியின் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அந்த விதவிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். என்ன கட்டளையிட்டிருக்கிறேன்? உன்னை போஷிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு, மழை பெய்யாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இவன் போய் ராஜாட்ட சொல்லிவிட்டு வந்தாச்சு. 9ஆம் வசனத்தை பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் சொல்கிறார், இப்போ இவனுக்கு மழை பெய்யல, பஞ்சம் வந்துடுச்சு தேசத்தில், யார்ட்டையும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை ஊரில். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பராமரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்றார். அப்போ ஏற்கனவே கர்த்தர் அங்கே கமாண்ட் பண்ணிடுறார். அந்த விதவைக்கு என்ன சொல்லிடுறாரு? வருவார் ஒரு ஆள், அந்த ஆள் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறாரு. அந்த அம்மா முதல்ல முழிச்சிருக்கு, என்ன ஆண்டவரே இங்கேயே சவுறு இல்லை, அவர் வர்றாருன்றீங்க, ஊழியக்காரி யாரோ, அவர் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறாரா, அவருக்கு நான் சாப்பாடு ஆக்கி போடணுமா டெய்லி? சொல்கிறாரு, நீ ஆக்கி போட்டினா உங்கள் வீட்டில் ஒன்றுமே குறையாதுன்னு சொல்லி வச்சிடறார். சொல்லி வச்சதுனால தான் பாருங்கள், அந்த பெண் அப்புறம் வந்து விழுண்டு மாவு இவ்வளோ எண்ணெய் தான் இருக்குது, எனக்கு முதல்ல போட்டு கொண்டாடுறாரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, 14ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு அதாவது தண்ணி கொண்டு வான்றாரு. தண்ணி கொண்டு வர போகிறவளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் ஒரு அப்பமும் எனக்கு சுட்டு கொண்டு வான்றாரு. அப்போ தான் அவள் சொல்கிறான், ஐயா நிறவரத்தை சொல்லிடுறேன், நானே 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், நானும் என் மகனும் மட்டும் சாப்பிட்டுட்டு சாகலாம்னு கடைசி சாப்பாட்டுக்காக 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது மாவு, இவ்வளோதான் இருக்குது எண்ணெய், நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம், உமக்கு போட்டால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறா. அப்போ சொல்கிறார் அவர், பாருங்கள், கர்த்தர் தேசத்தின் மேல் பலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொன்னாரா? இது எக்ஸாக்ட் இந்த வார்த்தை சொன்னாரான்னு கேட்குறேன். பானையின் மா குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு கர்த்தர் எக்ஸாக்டாக அப்படி சொன்னாரா? கர்த்தர் என்ன சொன்னார்? அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி
கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் இவர் இப்போ சொல்கிறாரு. வசனத்தை, வாக்குத்தத்தத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை பல விதத்தில் காண்பிக்க போகிறேன் இன்றைக்கி. இது ஒரு வசனம், பல வசனங்களை காண்பிக்க போகிறேன். வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லுது, அதை எடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது. நிறைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறீங்க, வீடெல்லாம் எழுதி போட்டிருக்கிறீங்க, தொங்க விட்டுருக்கிறீங்க, கேலண்டர்லாம் தொங்குது, எல்லாம் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் ஜனங்களுக்கு தெரியல. பொருளாதாரத்தை குறித்த வாக்குத்தத்தம், சுகத்தை குறித்த வாக்குத்தத்தம், குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தம், இப்படி பல வாக்குத்தத்தங்கள். அதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஜென்ரல் எடுத்து ஸ்பெசிஃபிக்கு கொண்டு போகணும். அதுதான் காண்பிக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். என்ன கட்டளையிட்டிருக்கேன்? ஒன்றை போஷிக்கும்படி. எலியா உடனே எடுக்கிறாரு. இந்தம்மா சொல்லுது, நான் என் குமாரனை மட்டும் சாப்பிட்டு சாக போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, இல்லை உனக்கு போஷிக்க நான் கட்டளையிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்தம்மா சாப்பிட்டு சாக முடியாது, மாவு குறைய முடியாது, எண்ணெய் குறைய முடியாது. அவள் உன்னை போஷிப்பால், போஷிக்க கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொன்ன அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? இந்த தேசத்தில் மழையை கர்த்தர் கட்டளையிடும் மட்டும், அதாவது இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் பானையில் மாவும் குறையாது, எண்ணெயில் கலசத்தில் எண்ணெயும் குறையாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றான். கர்த்தர் சொல்கிறார்ன்றான். எப்படி சொல்கிறான் பாருங்க. எல்லா வீட்லேயும் இந்த சத்தம் கேட்கணும். நிறைய வீட்டில் என்ன சத்தம் கேட்குது? பானை காலி, எண்ணெய் பாட்டிலும் காலி, எல்லாம் காலி. இந்த சத்தம் தான் கேட்குது. ஒவ்வொரு வீட்டிலும் வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும். வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறான்னு சொல்லிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வசனம் போதும் எனக்கு. அவர் நிறைவாக்குவான்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நான் அத்தாரிட்டேட்டிவாக அதை எடுத்துக்கிறேன். அவர் நிறைவாக்குவார்னா எனக்கு குறைவு இருக்க முடியாது. ஆகவே என்னுடைய வீட்டிலே, என்னுடைய தேவைகள் மத்தியிலே, என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, குறைவின் மத்தியிலே நான் குறைவை பேசுவது கிடையாது. ஏன்னா அவர் நிறைவை சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். அவர் ஒன்றுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தம்பி உனக்கு இன்றைக்கி 5000 ரூபா உனக்கு தேவை, நான் அனுப்பிச்சி வச்சிடறேன், பயப்படாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை எனக்கு. அவர் பிலிப்பியர் 4:19 சொல்லிட்டார், என் தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்லிட்டபடினால அந்த ஒன்றே போதும். ஒன்றுக்கு பதிலாக இன்னும் 100 வசனங்கள், அப்படிப்பட்ட வசனங்கள் வேத வசனத்தில் கர்த்தர் தேவையை சந்திப்பாருங்கிற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இவைகளை நான் எடுக்கிறேன். என்னுடைய குறிப்பிட்ட தேவையை அதை வச்சு நான் அட்ரஸ் பண்ணுகிறேன். என்ன பண்ணுகிறேன்? இவர் இப்படி சொல்லிட்டதுனால நான் என்னுடைய வீட்டில் நின்று என்ன சொல்கிறேன்? நான் குறைவுபடுவதில்லை. இந்த தேவை இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படும். நிச்சயமாக எனக்கு வேண்டிய இந்த பணம் வந்து சேரும். இந்த காரியங்களை நான் செய்ய முடியும். இதை நிறைவேற்றிய நான் தீருவேன் என்று அறிக்கை பண்ணுகிறேன். இருக்கீங்களா? அறிக்கை பண்ணி தான் முன்னேறி போகணும். சொல்லி தான் உண்டாக்கணும். சொல்லி தான் உண்டாக்கணும். இல்லைன்னா உண்டாகாது. அவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் அதை எடுத்து சொல்லி உண்டாக்க வேணும். எல்லா நல்லதையும் அப்படித்தான் உண்டாக்க வேண்டும். எல்லா நல்லதையும் அப்படி தான் உண்டாக்க வேண்டும். சரி, இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். எல்லோரும் சொல்லுங்கள். பானையில் மா குறைவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதில்லை. வீட்டில் சொல்லுங்கள். பானையில் மா குறைவதில்லை, கலசத்தில் எண்ணெய், சாப்பாட்டுக்கு குறைவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஒரு நாளும் குறைவே இருக்காது. இந்த வீட்டில் ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது, பஞ்சம் கிடையாது. இதன் அடிப்படையில் நிறைய சொல்லலாம். பஞ்சம் எனக்கு இல்லை, பசி எனக்கு இல்லை, பட்டினி எனக்கு இல்லை, குறைவு எனக்கு இல்லை, தாழ்ச்சி எனக்கு இல்லை, தரித்திரம் எனக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், என் வீட்டில் தரித்திரம் கிடையாது, குறைவு கிடையாது, பஞ்சம் கிடையாது, பசி கிடையாது, பட்னி கிடையாது. இன்ஃப்ளேஷன் வரட்டும், ரிசெஷன் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், இங்கே குறைவுபடுவதே கிடையாது. நிறைய பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். என்ன சொல்லுவாங்கம்மா? ரிசெஷன் வந்துருச்சு தெரியுமா? எனக்கு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணுறாரு, என் நண்பர் ஒருத்தர். இங்கே ஒரே ரிசெஷனாக இருக்குது. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது? இங்கே நாங்கள்லாம் ஒரு 50% எம்ப்ளாயீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் கட் பண்ணல, ஜாஸ்தி ஆக்கியிருக்கேன். ஏன்னா அது ரிசெஷன் வந்த உடனே இந்த ரிசெஷனுக்கு நிறைய ரிசப்ஷன் இருக்குது. இங்கே
அது ரிசெஷன் வந்தோடனே இவங்க ரிசப்ஷனை திறந்து வைக்கிறாங்க. வாங்க 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 வரவேற்கிறது. இதோ வருதாம ஆரம்பிச்சிருச்சாமே அப்படின்னு. நான் ரிசெஷன் வந்த உடனே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு கிடையாது, அது வந்த வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு ரிசெஷன் இல்லை. என் வீட்டுக்கு வராத, என் சபைக்கு வராத, என் ஊழியத்தை தொடாத, எனக்கு அது கிடையாது. 2009 ஞாபகம் இருக்குதா? 2009 இன்னும் அதிகமாக ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டோம் டிவியில். ரிசெஷன் மத்தியில். ரிசெஷன் என்ன பண்ணுச்சு? என்ன ஒன்றும் பண்ணல. அது உங்களையும் ஒன்றும் பண்ணாது. உங்களையும் ஒன்றும் பண்ணாது. நம்ம அதை வழி அனுப்பி வைக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, ஆமாம் பிரதர், ஃப்ளூ சீசன் இப்போது உங்களுக்கு இன்னும் வரலையா? சீசன் வந்துருச்சு, எப்படி ஃப்ளூ வராமல் இருக்குதுன்னு கேள்வி. அதாவது சீசன் வந்தோடனே இவங்களுக்கும் வந்துடும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, வர வேண்டியது இல்லை. அப்படியே சும்மா இருந்தால் அது வந்துக்கும் உள்ள. ஏன்னா தெரியும் அதுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட் கொடுக்கும். நம்ம உஷாராக இருக்கணும். அதுக்கு தான் முள்ளும் குறுக்கும் விளையிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது தானாக வந்துடும். அதுக்கு ஒன்றும் வரவேற்க வேண்டியதில்லை. நல்லது நடக்கணும்னா வாயை திறந்து பேசணும். சரி, திருப்பம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், இன்னொரு உதாரணம். 13ஆவது பிற்பகுதி 2வது பகுதி, அந்த 5ஆம் வசனத்தில் 2வது பகுதி, 13:5 2வது பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறாருன்னு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று எப்போ சொன்னார்? மோசேக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார். அதெல்லாம் அந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இவர் இப்போ சொல்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரே. என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அப்புறம் கவனிங்க, இதைத்தான் நிறைய பேர் விட்டுறது. வெறும் அந்த உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை இல்லை அப்படி எழுதி வச்சுக்கிறது பேசாமல். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படி தான் கட்டவிழ்க்கிறோம் விசுவாசத்தை. இப்படி தான் கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய சூழ்நிலையில் கட்டவிழ்க்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறாரே, சொல்லியிருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? நிறைய பேர் நான் சொல்கிறேன், சொல்லியிருக்கிறத வச்சு எதுவுமே பண்ணவே இல்லை, இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல அவங்க. ஏன்னா இந்த விசுவாச அறிக்கையை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றது அவங்களுக்கு விளங்குறதே கிடையாது. பாருங்கள், இதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரே. ஒருத்தர் எழுதுகிறார் பாருங்க, என்ன அது பாசிட்டிவ் கன்ஃபெஷன், இதெல்லாம் புது போதனை கற்று வந்துருக்கீங்களா? நீங்கள் சொன்னால் ஆகிடுமா, நடந்துருமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துருமா? நாம் சொல்கிறதெல்லாம் நடந்துடும் நான் சொல்கிறேன். நான் அவர் சொன்னதுனால தான் நாம் சொல்கிறோம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நாம் சொன்னால் நடந்துடும் நான் சொல்லலை, அவர் சொன்னதுனால நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொன்னால் தான் நடக்கும். போர்வெல் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் தண்ணி இல்லாத இடத்துல போர்வெல்லை போட்டுட்டு அடி அடின்னு அடிச்சிங்கன்னா கை தான் வலிக்கும், ஒரு தண்ணியும் வராது. நிலத்துக்கு அடியில் கடவுள் தண்ணியை வைக்கலைன்னா நீங்கள் என்ன போர்வெல் போட்டு எவ்வளோ நிலத்துக்கு பைப்பை இறக்கி மோட்டரெல்லாம் போட்டு தூக்குனாலும் ஒன்றும் வராது. ஏன்னா இருந்தால் தானே வரும். எதுக்கு அடிக்க சொல்கிறாரு? உள்ள தண்ணியை வச்சிருக்கிறாரு. தண்ணியை வச்சவர் சொல்கிறாரு அடின்னு. தண்ணியை வச்சிருக்கிறதுனால அடித்தாதான் வரும். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்? ஏதோ நான் சொல்கிறதுனால நடக்கும்னு நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அது நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்? நான் சொன்னாதான். எத்தனை பேருக்கு புரியுது இது? அவர் சொல்லியிருக்கிறதுனால நான் சொன்னாதான் இப்போ நடக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. பேங்க்கில் காசு இல்லைன்னா எவ்வளோ செக் எழுதி எத்தனை கையெழுத்து அழகாக போட்டாலும் ஒன்றும் ஜெயிலுக்கு தான் போகணும், எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பாட்டு செக் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அங்கே காசு இருக்கணும். காசு இருந்தால் தான் இங்கே செக்கு எழுத முடியும். காசு இருந்து செக் எழுதலைன்னா காசு எடுக்க முடியாது, இல்லைங்களா? சரி, அவர் சொல்லி இருக்கிறாரு. சரி, இன்னும் கொஞ்சம் உதாரணங்களை இப்பொழுது பார்ப்போம். லூக்காளுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கடகடன்னு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். எப்படி
அவர் சொன்ன உடனே நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அதைத்தான் பாருங்கள், ஏசாயா 55:11 எப்படி சொல்லியிருக்குது? மாரியும் மழையும் போல் இருக்குது வசனம். எப்படி இருக்குதான்? என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் மழையை போல பனியை போல் இருக்கும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். அப்போ கத்திரத்துக்கு திரும்புதான் வசனம். எப்போ திரும்புது? அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது எப்போ அவர்கிட்ட திரும்பி போகுதுங்க? அவரிடத்துல திரும்புகிறதான் வசனம். எப்போ திரும்புது அவர்கிட்ட? இட் வில் நாட் ரிட்டர்ன் அன்டு மீ வாய்ட் என்று இருக்குது. எப்போ அவர்கிட்ட திரும்புது? நான் சொல்கிறேன் எப்போ திரும்புது, நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை பேச ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள், அப்போ ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதனுடைய விளைவு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். நீங்கள் என்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம், உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம், விளைச்சலை நிச்சயமாக உண்டாக்கிடும்னு அர்த்தம். திருப்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மரியாள்கிட்ட தேவதூதன் வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாயின்லாம் சொல்கிறா இல்லையா? சொன்ன உடனே மரியாள் சொல்கிறா, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்கிறாள். தேவதூதன் உடனே உன்னதமானவரின் பலன் பரிசுத்தாய் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலும், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றெல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை 37ஆம் வசனம் சொல்கிறார் இல்லையா? அந்த கதை உங்களுக்கு தெரியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லியாச்சு. இதுதான் வாக்குத்தத்தம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி பிறக்கும்னு கேட்டேன், நல்ல கேள்வி. ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு கேட்க வேண்டிய கேள்வி அது. பிறக்குன்றீர், எப்படி பிறக்கணும், புருஷனே அறியேனே. தேவதூதன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவியானவர் மேல் வந்து நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது. விளக்கம் சொல்லியாச்சு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதாவது அவளுக்கு என்ன கேள்வினா, அப்பா இல்லாமல் எப்படி பிள்ளை பிறக்கும்? அப்பா இல்லாமல் பிள்ளை எப்படி பிறக்கும்? அப்போ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, சொன்ன பிறகு அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு 38ஆம் வசனம் பாருங்கள், எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதுதான் கன்ஃபெஷன். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நீர் என்ன சொன்னீரோ அதன்படியே எனக்கு ஆக கடவுது. தேவதூதன் போயிட்டான். ஏன்னா இவ வார்த்தையை கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் புறப்பட்டுச்சுன்னா ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்கு புறப்பட்டு வந்திருக்குது. அவளுக்கு புறப்பட்டு வந்திருக்குது, நீ ஒரு குமாரனை பெறுவா என்ற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்குது. குமாரனை பிறப்பிக்கிறதுக்காக வந்த வார்த்தையை இவள் ஏற்றுக்கொண்டாள். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு ஏற்று கொண்டாள். இப்போ பாருங்கள் 39ஆம் வசனம், அந்நாட்களில் மரியாளின் தேவதூதன் போன உடனே மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும். நல்ல கவனிங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். என்ன ரிசப்ஷன் பாருங்கள், கர்த்தர் சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய ரிசப்ஷன் இந்த பூமியில். 2 பெண்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னால் ஒரு ஆள்கிட்ட போனான் தேவதூதன். யார்? யோவான் ஸ்நானனுடைய அப்பன் சகரியா, தேவாலயத்தில் ஆசாரியர் இவர். அங்கே ரிசப்ஷனே இல்லை, ரிசப்ஷனே இல்லை. இது 2 சாதாரண பெண்கள். என்ன ரிசப்ஷன் பாருங்கள். இவ சொல்கிறா, நான் உமது அடியாள், உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடாது, என்ன சொல்கிறீரோ அது எனக்கு ஆகட்டும், சொன்னபடியே எனக்கு ஆகட்டும்ன்றா. எலிசபெத்து வீட்டுக்கு போகிறா, அவ ஒரு பெண்ணு எங்கேயோ ஊரில் இருக்கிறா. அவ சொல்லுகிறாள், கர்த்தரால் சொன்னப்பட்டது எல்லாம் வந்து நிறைவேறும். என்ன ரிசப்ஷன் பாருங்கள். அப்புறம் பாருங்கள்,
சொல்கிறாங்க இல்லையா? சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்போ பாருங்கள், கர்த்தர் என்ன சொன்னார்? நீ ஒரு குமாரனை பெறுவாயின்றார். எப்படி ஆகும்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, தேவதூதன் சொன்னால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவர் சொல்லிட்டா சரி நீ சொன்னபடியே ஆகட்டும். இப்போ அந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்ன காரியத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சொல்கிறா பாருங்கள். இப்போது இதைத்தான் விசுவாச அறிக்கைன்றோம். நல்ல கர்த்தரை பாருங்கள், விசுவாச அறிக்கைங்கிறது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சொல்லும் காரியங்கள். வெறும் வசனத்தை இல்லை, வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் சொல்லும் காரியங்கள். வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய தரித்திரத்தை குறித்து நாம் என்ன சொல்ல போகிறோம், மலை போன்ற பிரச்சனையை குறித்து நாம் என்ன சொல்ல போகிறோம், குடும்ப பிரச்சனையை குறித்து என்ன சொல்ல போகிறோம், நம்முடைய சுகவீனத்தை பற்றி என்ன சொல்ல போகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் என்ன சொல்ல போகிறோம். அதுதான் விசுவாச அறிக்கை. இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறா பாருங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். சொல்கிறா பாருங்க, என்னை சாதாரண ஆள் என்னை பெரிய ஆளாக போகிறார் கர்த்தர், நான் பெரிய ஆளாக போகிறார். தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்படியே ப்ராஃபஸை பண்ணுறா. கர்த்தருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதன் மூலமாக என்னெல்லாம் ஆக போகுது இவளுக்கு. கர்த்தர் சொன்னது மட்டும் இவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா என்ன ஆகுன்றதை அப்படியே சொல்கிறா. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, பேசிஸ் என்ன? பேசிஸ் என்னன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவ்வளோதான். அதை வச்சு இவ்வளோ பேசுகிறா பாருங்க. தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். ஏற்கனவே செஞ்சிட்டா மாதிரி சொல்கிறா. இன்னும் குழந்தைய பிறக்கல, ஏற்கனவே செஞ்சிட்டா மாதிரி சொல்கிறா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையின் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாம் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். கொண்டு போயிட்டா. தேவதூதன் வந்து சொன்ன உடனே எங்கே போது பாருங்க அவள் எண்ணங்கள்லாம். ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள், பிதாக்களுக்கு சொன்னபடி ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நினைத்து அப்படின்றா. இவளுக்கு பிறக்க போகிற குழந்தை கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அப்போலேருந்தே வாக்கு பண்ணிகிட்டே வர்றாரு. அதை இப்போ நிறைவேற்ற போகிறாரு. அதில் எனக்கு ஒரு பங்கை கொடுத்துருக்கிறாரு. என்ன பெரிய ஆளாக்க போகிறார் கர்த்தர். என் வாழ்க்கையில் நான் பெரிய ஆளாகிடுவேன், என்ன எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு பேசுகிறார். இதுதான் விசுவாச அறிக்கை. நான் கேட்குறேன், உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய நாளை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சந்தித்திருக்கிற சவால்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், ஜனங்களுக்கு இப்படி பேச தெரியல பாருங்கள். இதுதான் விசுவாசம். விசுவாசம் நான் அந்த காலத்திலலாம் வளரும்போது எல்லாம் விசுவாசம்னாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் பரவாயில்ல, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், ஒன்றும் இல்லாமல் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருக்கிறது தான் விசுவாசம், ஒன்றுமே இல்லாத கிடக்கிறது தான் விசுவாசம்னு நினச்சேன் நான். அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். இந்த விசுவாசத்தில் மட்டும் போயிடக்கூடாது, எதுலையாவது போய் எந்த வேலையில் சேர்ந்துடணும், என்னமாவது பண்ணணும். இப்படி கொஞ்சம் அறிவு இருந்தவன் எப்படி தான் யோசிப்பான் பாருங்கள். ஏதாவது போய் ஏதாவது வேலையில் சேர்ந்துடணும் மொழிய இந்த விசுவாச ஜீவியம்னு இந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்களா, அதில் மட்டும் போயிடவே இவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். 2 சட்டை தான் இருக்குது, ஒன்று கொடியில் தொங்குது, ஒன்று உடம்புல தொங்குது. நான் துணி கடையே ஏறினது கிடையாது, பேங்க்லேயே கால் வச்சது கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில், எனக்கு ஒரு முளம் நிலம் கூட கிடையாது. இவங்க சொல்லும்போது பக்கு பக்கு பக்குன்னு, ஐயோ ஆண்டவா காப்பாற்றும் ஆண்டவரே, இவளை விட்டு தூரமாக என்னை கொண்டு போகும். அப்புறம் கர்த்தர் தூரமாக கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அமெரிக்காவில் போய் தான் கற்றுக்கிட்டேன் நான். அப்புறம் தான் கொஞ்சம் இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்கும்போது தான் சில காரியங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. விசுவாசம்னா என்னன்னு அங்கே போய் தான் படித்தேன் பாருங்கள். விசுவாசம்னா என்ன, அந்த அமெரிக்காவில் இருக்க ஆளுக்கு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
விசுவாசம்னா தம்பி வேலை இல்லாமல் காசு இல்லாமல் பசி பட்டினியில் இருக்குது விசுவாசம் இல்லை. துணி இல்லை, ஷூ இல்லை, அது இல்லை, வாடகை காசு இல்லை, அது இல்லை விசுவாசம். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு வானங்களுக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உனக்காக வீற்றிருக்கிறார். அவர் செஞ்ச மீட்பின் கிரியை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தர வக்கீல் அங்கே உட்காந்துட்டுருக்கிறார். பிச்சைக்காரனுக்கு வக்கீல் தேவையில்லை, நிறைய சொத்துக்காரனுக்கு தான் வக்கீல் தேவை. நான் பெரிய சொத்துக்காரன், எனக்கு தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு பெற்றுத்தர, நான் கிளைம் பண்ணுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமாக்கும்படியாக பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ணணும்? இந்த பூமியில் நான் குறைவையும் தாழ்ச்சியும் பசியும் பட்னியும் ஏழ்மையும் இதையும் அதையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ புதுவிதமான ஒரு பேச்சை பேசணும். கர்த்தர் சொன்னதன் அடிப்படையில், அவர் செய்ததன் அடிப்படையில், அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய பிரச்சனைகள் குறித்து நான் பேச வேண்டும். நான் என்னவா இருப்பேன், எப்படி இருப்பேன், என்னவா ஆவேன், என்னுடைய நாளைய தினம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும். என் கூடயே இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்றதை அன்றைக்கே சொன்னேன். நான் சொல்லி சொல்லி தான் இப்படி ஆனோம், சொல்லி சொல்லி தான் அப்படி ஆனோம். சிலர்லாம் என் கூட ஆரம்ப நாள்லேருந்து இருக்கிறாங்க பாருங்கள், அவனுக்கு தெரியும். சொல்லிக்கிட்டே வருவேன், என்ன பண்ணுவோம், என்னவா இருப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, நீங்கள் என்ன பெரிய இதாக இருப்ப, இதான் இருக்கிற அழகான்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி சொன்னேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் ஆவேன், இப்படி தான் நடக்கும் இந்த ஊழியம், இதெல்லாம் செய்வோன்னு சொன்னேன். சொன்னதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் போய் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் இது பாருங்கள். அன்றைக்கி என்னெல்லாம் சொன்னனோ இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஜானி பிராமணன் இங்கே இருக்கார் பாருங்கள், அவர் துவக்கத்துலேருந்து இருக்கிறார், டே 1லேருந்து என் கூட இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி இப்படிலாம் பண்ண போகிறோம் பிரதர், இதெல்லாம் செய்வோம், இப்படிலாம் செய்வோன்னு. ஒன்று அப்படியே நிறைவேறிட்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது நினச்சி பார்த்தா. அது அப்படியே நிறைவேறுது. ஏன்னா எதன் அடிப்படையில் நாம் சொல்கிறோம்? கர்த்தர் எப்படி நம்முடைய தேவையை சந்திக்கிறார், எப்படி நமக்கு உதவுகிறார், எப்படி நம்மளை அபிஷேகிக்கிறார், எப்படி நடத்துகிறார் என்கிறத விசுவாசித்தோமானால், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசத்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறத பேசணுமே ஒழிய இருக்கிறத பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் பேசணும். எதை விசுவாசிக்கிறேன் அதைத்தான். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? வேத வசனத்தை அதனால தான் எடுக்கும்போதே ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்கணும். உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் மனைவியை பற்றி என்ன சொல்லுது, புருஷனை பற்றி என்ன சொல்லுது, வீட்டை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் வயலை பற்றி என்ன சொல்லுது, வருமானத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, வியாபாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவித்தை பற்றி தான். ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் பாஸ்டர் உலகத்தை பற்றி பேசுகிறார், உலக பிரகாரமான போதகர். உலகம் உலகம் உலகம், எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமான போதனை. நாங்கள் பரலோகத்தை பற்றி பேசுகிறோம். இவரை பேக்கப் பண்ணி முதல்ல பரலோகத்துக்கு தான் அனுப்பணும். உலகத்தில் இவர் என்ன பண்ணார்? இவரால் இடத்த அடிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட்டு. உலகத்தில் இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி 10,000 பேர் சர்ச்சில் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்க இடத்த அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. நான் பெரிய பரலோகத்தை பற்றியே பேசுகிறேன், இவர் உலகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். உலகத்தில் தானே இருக்கிறோம், அதனால தான் உலகத்தை பற்றி பேசிட்டு. இந்த உலகத்தில் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் தான் நம்ம ஊழியம் செய்து சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையின் போது தான் இயேசு ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இந்த உலக வாழ்க்கை என்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையின் போது இயேசுவை அறிந்து கொண்டு அவரை தெரிந்து கொண்டால் தான் நித்திய வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தேவ வசனம் போதிக்கப்பட வேண்டும். இயேசுவை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டேனாக்கும், என் பாவம் மன்னிக்கப்பட்டதாக்கும், நான் செத்தா பரலவும் போவனாக்கும்னு நினைக்கிறவங்க சுத்தமாக தப்பாக நினைக்கிறார்கள்.
ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கண்டுபிடிங்க. வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சுகம் வேணும்னா போய் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, கண்டுபிடிங்கன்னு. இங்கே கண்டுபிடிக்கணுங்க, இங்கே கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு வசனத்தை எடுப்போம். இப்படி மரியாள் சொல்லிகிட்டே போகிறா பாருங்க. எதன் அடிப்படையில்? கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு பல காரியங்களை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் சொல்லுகிறாள். ஏசாயா எழுதின ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 43:26. நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நினைப்பூட்டு. என்னத்தை நினைப்பூட்டு சொல்கிறார்? நான் என்ன சொன்னன்றதை எனக்கு நினைப்பூட்டு. அவர் மறக்கிறதுனால இல்லை, நீ கேட்டியாத அப்படின்றார். நீ விசுவாசிக்கிறியாத, நீ எடுத்துக்கொள்ளுகிறியாத. ஹேவ் யூ ரிசீவ்ட் இட்? ஆர் யூ கிவிங் ரிசப்ஷன் டு இட்? நீ அதை ஏற்றுக்கொண்டாயா? நீ அதை சொல்லு, எனக்கு நினைப்பூட்டு, நீ எனக்கு அதை சொல்லுன்றார். உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு காண்பி அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் திருப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் லேசாக எடுத்துக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. அப்போனா என்னத்தை கேட்டுக்கொள்ள போகிறீங்க? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை உங்களை நிரப்பி இருந்தால், அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருந்தால், ஜெபம் எதிலிருந்து வருது? அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்க போகிறீர்கள். அதைத்தான் 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், என்ன கேட்கிறோம் ஜெபத்தில்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏன் வாசிக்கிறேன்னா, நம்முடைய ஜெபமே வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறது தான் ஜெபம். நம்ம ஜெபம் கர்த்தரத்தில் போய் புலம்புறது கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜெபம்ன்றது கர்த்தர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுது புலம்பிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அந்த ஜெபத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்காது பரலோகத்தில். ஏன்னா புலம்புகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு குறை நமக்கு வைக்கவில்லை, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரை இயேசுவே சுதந்திரராக்கி எல்லாத்துக்கும் நம்ம உடன் சுதந்திரராக வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நான் எப்படி போகணும் ஜெபத்தில்? இதெல்லாம் என்னுடையது என்று கிளைம் பண்ணி கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் என்னுடையது என்று சுதந்திரம் பாராட்டி கொண்டு, உரிமை பாராட்டி கொண்டு செல்ல வேணும். அதுதான் ஜெபம். அதுதான் சொல்கிறேன். சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு. இன்னொரு வசனம் திருப்போம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, சாலமோன் ஜெபம் பண்றார் பாருங்க. நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உம்முடைய வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. ஒன்றும் செய்வானா, நீர் என்ன சொன்னீரோ அதை மட்டும் செய்கின்றார். என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் சொன்னீரே அதை மட்டும் செஞ்சால் போதும். என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனையாக ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக ஆக்கினீர். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அதே 2 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உமது வார்த்தைகள் மெய் என்று விளங்குவதாக. Prove that what you said to my father David is true.
என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீ சொன்ன காரியங்கள் உண்மை என்று நிரூபித்து காண்பித்தருளும். அப்படிதான் ஜெபம். அந்த மாதிரி ஜெபத்துக்கு பெரிய மரியாதை இருக்குது பாருங்கள் பரலோகத்தில். ஏன்னா ஏன் மரியாதைன்னா, சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது பிரதர், நிரூபித்து காட்டியறலும், மெய் என்று காட்டியறலும், சொன்னது செய்யும். அப்படிலாமா ஜெபம் பண்ணுறது? கத்திட்ட போகும்போது நான் குப்பை, தூசி, புழு, பூச்சி, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு அருகதை இல்லை, ஏதோ பார்த்து பிச்சை போடும் ஆண்டவரே, அப்படி தான் போகணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாங்க. கிடையாது. எந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுன்னா, நீர் சொன்னபடியே எனக்கு செய்தருளும், உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, நீர் சொன்னதெல்லாம் மெய் என்பதை உம்முடைய கிரியைகள் நிரூபித்து காண்பிக்கட்டும் என் வாழ்க்கையில். அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நிரூபித்து அப்போ என்ன ஆகும்? அவருக்கு மகிமை உண்டாகும். இவங்க பிச்சை கேட்டு கேட்டு கண்ணீர் விட்டு விட்டு யாருக்கு மகிமை உண்டாகும்? அந்த மாதிரி ஆளுங்களை பாருங்கள், சொல்லுவாங்க நான் 10 நாளாக கண்ணீர் விட்டேன், கண்ணீர் ஆறாக ஓடினது. இவங்களுக்கு தான் மகிமை. இவங்க கண்ணீர், இவங்க உபவாசம், இவங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, எத்தனை நாள் உபவாசம் இருந்தாங்க, எவ்வளோ ஜெபிச்சாங்க, எத்தனை பேர் ஜெபிச்சாங்க, எல்லாரும் ஜெபித்தார்கள். மெஜாரிட்டி கூப்பிட்டு வர்றாங்க கத்தர்கிட்ட வந்து அவர் போராட்டம் மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் இவங்க. அதனால தான் இவங்க ஆராதனையே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மாதிரி இருக்கும். கத்தரை விட போகிறதில்ல, கத்தருக்கு எதிராக ஒரு போராட்டம். தரமாட்டேங்கிறாரு, நானும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், விடுறதில்ல. வா போடுவோம் உபவாசம், போடுவோம் சங்கிலி ஜபம், எல்லாரும் சேருங்க, உடனே எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பு, கடன்னு லட்சக்கணக்கான பேருக்கு எஸ்எம்எஸ், எல்லாரும் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக செய்வார். ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, 10 பேர் சொன்னால் அட கடவுளை. கர்த்தரை ரொம்ப சீப்பாக்கிடக்கூடாது பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். கர்த்தர் நீ கூப்பிடு முன்னாலேயே நான் உனக்கு கொடுக்குறேன்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்றார். இப்படிப்பட்ட கர்த்தரை வச்சுக்கிட்டு சிலர் ஜெபமே இந்த மாரடிக்கிற ஜெபமாக இருக்குது. ஆண்டவரே கொடுப்பீரா ஆவுன்னு. இவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தாலே வெளியிலேருந்து யாராவது தான் பயந்து ஓடிடுவாங்க. என்ன ஜெபம் இதுன்னு? புலம்புறதும் மாரடிக்கிறதும் பிறல்றதும். அதாவது கத்தர்கிட்ட ஏதாவது பண்ணி வாங்கிடணும். ஏன்னா லேஸில் தரமாட்டார். கெஞ்சணும், கண்ணீர் விடணும், அழுகணும், கூப்பாடு போடணும், உபவாசம் கடந்து இப்படியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடந்து உருண்டு பிறண்டு தான் கத்தர்கிட்டன்னு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதில் யாருக்கு பெருமை? இவங்களுக்கு தான் பெருமை. எவ்வளோ உபவாசம் பண்ணோம், எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ கண்ணீர் விட்டோம், எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணோம். அவங்க சாட்சியெல்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி சாட்சியெல்லாம் கிடையாது. என் சாட்சி என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு வேண்டியதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கிறார், நான் நினைக்கிறதும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக செஞ்சுருக்கிறாரு, நான் கூப்பிடும் முன்னாலே எனக்கு பதில் அளிக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நீர் சொன்னது என் வாழ்க்கையில் செய்யும், மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். அவர் சொன்னது அவர் செஞ்சால் அவருக்கு தானே மகிமை, மகிமையெல்லாம் அவருக்கு, நன்மையெல்லாம் எனக்கு. நல்ல டீலா மகிமையெல்லாம் அவருக்கு, நன்மையெல்லாம் உங்களுக்கு, சுகமெல்லாம் உங்களுக்கு, ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு, வெற்றியெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதனால் எல்லாம் உங்களுக்கு. மகிமையெல்லாம் யாருக்கு? அவருக்கு. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு எப்படி இருந்தான், எப்படி ஆயிட்டான் பாரு. அந்த நேரத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா உனக்கு, உனக்கு தெரியாதுப்பா, நான் எவ்வளோ உபவாசம் இருந்து பட்னி கிடந்துன்னு தெரியுமா உனக்கு. அப்போ மகிமையெல்லாம் உங்களுக்குன்னு ஆகிடுது, நன்மையெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம்தான் ரொம்ப. எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ கண்ணீர் விட்டேன், எவ்வளோ உபவாசம் இருந்தேன், கிடையாது. அதை பேச்சை பேசக்கூடாது. என்ன பேசணும்? கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். நான் என்ன பண்ணிட்டேன்? பெருசாக ஒன்றுமே பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதையே சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே நீர் சொன்னீர், நீர் சொன்னதை நிறைவேற்றும், நீர் சொன்னதை செய்யும், நீர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி காண்பித்தரலும். சரி, டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி இதோடு முடிப்போம். அடுத்த வாரம் தொடரும், இன்னும் கொஞ்சம் காண்பிக்கிறேன் வேத வாசனத்திலேருந்து எப்படி இந்த விசுவாச அறிக்கை வேலை செய்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஆகவே தான் உம்முடைய வார்த்தை அவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நீர் உயர்த்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாயிலே வைக்கிறோம். அதே உச்சரிக்கிறோம். நீர் சொன்னீர், நிச்சயமாய் செய்வீர். எல்லா மகிமையும் உமக்கே என்று கூறுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை குறித்த சொன்ன வாக்குத்தத்தங்கள், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடியே எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பற்றி பேசட்டும். தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் குறித்து உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லட்டும். எலியா சொன்னது போல சொல்லட்டும். மரியாள் சொன்னது போல சொல்லட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லட்டும் கர்த்தாவே. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரே, அப்படியே ஆகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.